இன்றைய செய்திகளை உங்களுக்கு வழங்குவோர் கோவை அமிர்தா இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கல்லூரி. கோவை கவுண்டம்பாளையம் சட்டமன்ற தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிடும் அதிமுக கோவை புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் PRG அருண்குமாரை ஆதரித்து நடிகை காயத்ரி ரகுராம் அப்பநாயக்கன் பாளையம், கலைஞர் நகர், துடியலூர், உருமாண்டம்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் பிரச்சாரம் செய்து இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தார். காயத்ரி ரகுராம் பேசும்போது 2021 பொய் சொல்லி ஆட்சிக்கு வந்தார்கள், 505 பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்தார்கள், போதைப் பொருட்கள் தலைவிரித்து ஆடுகிறது, அதனால் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை, அதேபோல் 24 மணி நேரமும் டாஸ்மாக் திறந்திருக்கிறது, பிளாக்கில் விற்கிறார்கள், அதிமுக வந்தால் மட்டுமே வளர்ச்சி இருக்கும், கொங்கு மண்டலம் வளர்ந்திருப்பதற்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி தான், பெண்களுக்கு எத்தனையோ திட்டங்களை அறிவித்திருக்கிறார், மாதம் 2000, குடும்ப அட்டைக்கு 10,000, அம்மா கொடுத்த தாலிக்கு தங்கம் நிறுத்தி வைத்துள்ளனர், அதனை எடப்பாடியார் வந்ததும் 50,000 தாலிக்கு தங்கம் மற்றும் பட்டுப்புடவை உள்ளிட்டவைகளை வழங்குவார். அப்போதே மிக்சி, கிரைண்டர் கொடுத்தாங்க, இப்போது ஃப்ரிட்ஜ் கொடுக்க போகிறார்கள். திமுக கொடுக்கும் 8,000 கூப்பனை நம்பாதீர்கள், அது வரவே வராது. 1000 கொடுத்து ஏமாற்றினார்கள், பாதி பேருக்கு வரவே இல்லை, அதில் இன்னும் 28,000 பாக்கி உள்ளது. தற்போது 2,000 தருவேன் என்று சொல்லி ஏமாற்றுகிறார்கள். இந்த 5 வருடத்தில் கொடுத்திருக்கலாமே என்றார். முன்னதாக வாக்கு சேகரிக்க வந்த வேட்பாளர் PRG அருண்குமாருக்கு பெண்கள் வரிசையாக நின்று ஆரத்தி எடுத்து வரவேற்பு கொடுத்தனர். மேலும் ஜாம பிசைக்கு நடனமாடினர். தெரியும் தமிழ்நாடு எப்படி ஒரு மோசமான கையில போய் மாட்டிட்டு இருக்கு. போய் சொல்லி ஆட்சிக்கு வந்தாங்க. 2021 போய் சொல்லி ஆட்சிக்கு வந்தாங்க. 505 பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து போதைப் பொருள் புழக்கம் அப்படி இருக்கு, தலைவிரிச்சு ஆடுது, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல. அதனால அதே மாதிரி டாஸ்மாக் 24 மணி நேரம் டாஸ்மாக் திறந்து இருக்கு, பிளாக்ல வைக்கிறாங்க. அப்படின்னு இருக்கும்போது பெண்கள் எல்லாருக்குமே ஒரே ஒரு விஷயம் தெரியணும், நம்ம அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்தா மட்டும்தான் நம்மளுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும். இன்னைக்கு கொங்கு மண்டலமே நல்லா இருக்குன்னா அதுக்கு மிக முக்கிய காரணம், வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னா அதுக்கு மிக முக்கிய காரணம் ஐயா எடப்பாடியார் அவர்கள். ஐயா எடப்பாடியார் அவர்கள் மீண்டும் முதலமைச்சர் ஆச்சுன்னா இந்த மாதிரி கேடு கெட்ட திருட்டுத்தனம் பண்றவங்க எல்லாரையும் ஜெயில போடுவேன்னு சொல்லிட்டு உறுதி அளிச்சிருக்காரு. அதே மாதிரி பெண்களுக்கு எத்தனையோ திட்டங்கள் அறிவிச்சிருக்காரு. பெண்களுக்கு 2,000 ரூபாய் கொடுக்கறேன்னு சொல்லியிருக்காங்க, குடும்ப அட்டைக்கு 10,000 ரூபாய் கொடுக்கறேன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பெண்கள் கல்யாணம் பண்றதுக்கு பெண்களுக்கு தாலிக்கு தங்கம் கொடுத்துட்டு இருந்தாங்க அம்மா, இப்போ அது நிறுத்தி வச்சிருந்தாங்க. இப்போ ஐயா எடப்பாடியார் அவர்கள் 50,000 ரூபாய் கொடுக்கறாங்க, அதே மாதிரி தங்கமும் தருவாங்க, அதே மாதிரி உங்களுக்கு சேலையில இருந்து எல்லாமே உங்களுக்கு கொடுக்கறாங்க. அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு மனசு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மட்டும்தான் இருக்கும். அதே மாதிரி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இப்போ இல்ல, அப்பவே உங்களுக்கு மிக்சி, கிரைண்டர் கொடுத்தாங்க, இப்போ உங்களுக்கு ஃப்ரிட்ஜ் தராங்க. இந்த மாதிரி ஒரு அற்புதமான திட்டங்கள்லாம் நம்மளுக்கு வேணும். நேரடியாக மக்களுக்கு போய் சேரணும்னா நம்மளுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் அண்ணன் அருண்குமார் அவர்களை சட்டமன்ற உறுப்பினராக ஆனா மட்டும்தான் அது நடக்கும். இந்த 8,000 ரூபாய் கூப்பன்லாம் நம்பாதீங்க, அந்த 8,000 கூப்பன்லாம் வரவே வராது. இன்னும் உங்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்து ஏமாத்தாங்க, பாதி பேருக்கு 1000 ரூபாய் வரல ரொம்ப நாளா. எப்ப வந்துச்சு? கடைசி காலத்துல எலெக்ஷன் வரும்போது உங்களுக்கு கொடுக்கறாங்க. இன்னும் 28,000 ரூபாய் 29,000 ரூபாய் பாக்கி உங்களுக்கு தரல, ஏமாத்திட்டாங்க. அப்படின்னு இருக்கும்போது இப்ப திருப்பி மீண்டும் என்ன சொல்றாங்கன்னா நாங்க 2,000 ரூபாய் தருவோம் பெண்களுக்கு சொல்லி ஏமாத்துறாங்க. ஏன் இப்ப இந்த 5 வருஷம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க இந்த திருட்டு திமுக? கொடுத்திருக்கணும் இல்லையா உங்களுக்கு? அதாவது கிட்டத்தட்ட இன்னைக்கு எல்லா குடும்பத்தையும் கடனாளி இருக்காங்களா இல்லையா? எல்லாருமே கடன்ல இருக்கோம். விலைவாசி எல்லாம் உயர்ந்தாச்சு. விலைவாசி எல்லாம் உயர்ந்து இன்னைக்கு வந்து கரண்ட் பில் எவ்வளவு கட்டுறோம்? டபுள் மடங்கு கட்டுறோம். வரி எவ்வளவு கட்டுறோம்? டாக்ஸ் வரி, குப்பை வரி எல்லாமே அவ்வளவு அதிகமா கட்டுறோம் நம்ம. அப்படின்னு இருக்கும் போது நம்ம எல்லாமே சிந்திக்கணும். இந்த திருட்டு திமுக வந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு வந்து நிரந்தரமா பாக்கெட்ல காசு இல்லாம போச்சு. அதனால உங்களை எல்லாரையும் வேண்டி கேட்கறதுல
அதனால வேண்டி கேட்கறதுல உங்களுக்கு எல்லாருமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்துக்கு வாக்களிக்கணும், இரட்டை லட்சத்துக்கு வாக்களிக்கணும் என்று எல்லா கூட்டணி கட்சிகள் எல்லாருமே சேர்ந்து அண்ணனை ஜெயிக்க வைக்கணும்ன்றதை வேண்டி கேட்கிறேன். நன்றி, வணக்கம்.